என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ லட்சுமி. ஹலோ, என்னங்க? நான் தான் பேசுறேன். எங்க இருக்கீங்க? எங்க கால் பண்ணல? லட்சுமி, இங்க ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கம்மா. எனக்கு பயமா இருக்கு லட்சுமி. என்னங்க சொல்றீங்க? எல்லாத்தையும் என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா நான் பண்ண தப்பு. இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். பொண்ணையும் மகளையும் பாப்பனான்னு எனக்கு தெரியல லட்சுமி. என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என் மொபைலையும் இங்க புடிங்கி வச்சுட்டாங்கம்மா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. யாரோ வராங்கம்மா, நான் அப்புறம் பேசுறேன். எங்க? ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா, ஏம்மா அழுறீங்க? என்னம்மா ஆச்சு? நல்லம்மா, நீ படு. படுமா. ஆண்டவரே, என் கணவர் பேசிட்டாருன்னு சந்தோஷப்படவா, இல்ல இந்த சூழ்நிலையில அவர் இருக்கிறாருன்னு வேதனைப்படவா? அதான் நான் சொன்னல, அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணிக்க. மீதியெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். சரியா? அப்புறம் உடம்ப பாத்துக்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன லட்சுமி, எங்க இருக்க? ஜோதி அக்காவை பார்க்க வீட்டுக்கு போறேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஜோதி வீடு ரொம்ப தூரம் இல்லமா இருக்கு. என்ன லட்சுமி, இன்னைக்கும் வேலைக்கு போலியா? உடம்பு இன்னும் சரியாகலையா என்ன? உனக்கு உடம்புல பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாயா, அன்னைக்கு நான் போய் சொல்லிட்டேன். எனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை. என்ன லட்சுமி, என்னாச்சு? ஐயா, என் கணவர் கொஞ்ச நாளா எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. நேத்து ஃபோன் பண்ணி நான் செஞ்ச தப்புனால நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படியாவது அவரை காப்பாத்தணும் ஐயா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பதட்டப்படாத லட்சுமி, உன் கணவருக்கு ஒண்ணும் ஆகாத, நீ பயப்படாத. நானும் ஜோதி வீட்டுக்கு தான் போறேன். இங்க வச்சு எதுவும் பேசிக்க வேண்டாமா, அங்க போய் பேசிக்கலாம். வண்டியில ஏறுமா? சரிங்க ஐயா. லக்ஷ்மி, நீ முதல்ல பதட்டப்படுறத நிறுத்து. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உன் கணவருக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஆமாமா, நீ பயப்படாத. அவர் பேசின சத்தம் இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்க. லக்ஷ்மி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நம்ம நம்பிக்கையோட ஜெபம் பண்ணா உன் கணவர் பேசுவார்னு சொன்னேன். இப்போ ஆண்டவர் பேச வச்சிட்டாருல்ல, கெட்டதுலயும் ஒரு நல்லது. உன் கணவருக்கு எதுவுமே ஆகல. அவர் உயிரோட இருக்காருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டல. சரி, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம ஜெபிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? ஆபத்துல உதவுற தெய்வம்மா. ஆமா லக்ஷ்மி, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாருமா. லக்ஷ்மி,
ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமும் ஆபத்து காலத்துல உதவி செய்யறவராவும் இருக்காருமா. நீ சோர்ந்து போகாத. இங்க பாரு லக்ஷ்மி, நான் உன்னை முதலா பார்த்த சூழ்நிலைமைய நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப நீ ஆபத்துல மாட்டிருந்த. உன் உடம்புக்குள்ள ஒரு அசுத்த ஆவி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. அந்த ஆபத்துல இருந்து உனக்கு விடுதலை கொடுத்தது யாருமா? ஏசுக்கா. அதுக்கப்புறம் உனக்கு ஆபத்தே வரலையா? எவ்வளவு பிரச்சனைய நீ சந்திச்ச, எல்லாத்துலயும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்தாருல்ல? ம். அதத்தான் நான் உனக்கு சொல்றேன். இந்த ஆபத்துலயும் ஏசு உனக்கு உதவி செய்வாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு. அவ்வளவுதானே? நம்ம கூப்பிடுவோம். நான் நம்புறேன், இந்த ஆபத்துல இருந்து உன் கணவரை ஆண்டவர் காப்பாத்துவார்னு. நீ நம்பு லக்ஷ்மி. நம்புறேன்க்கா. வேற வழி இல்லையே. ஜோதி, ம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ம், போலீஸ்ல இருக்காங்க. ம். இது குறிச்சு நான் அவர்கிட்ட பேசுறேம்மா. நல்லதுப்பா. அப்படியே லக்ஷ்மி வேலை பாக்குற கடை ஓனர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சரிம்மா. அம்மா, நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லம்மா. அமைதியா வா. 2 நாளா நீங்க சரியில்லைம்மா. எனக்கு தெரியும், நான் தான் உங்களை பாக்குறேன்ல. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அமைதியா வரமாட்டியா? ஏம்மா கோவப்படுறீங்க? அப்பா எப்பம்மா வருவாங்க? இன்னும் 1 வாரத்துக்குள்ள வந்துருவாங்க. அம்மா அப்பா கிட்ட பேசிட்டேன். அப்பா நல்லா இருக்காங்களாம். சீக்கிரமாவே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. நீ என்னைக்கெல்லாம் ஆபத்துல இருக்கியோ அன்னைக்கெல்லாம் இந்த பைபிள் உனக்கு உதவும். லக்ஷ்மி, உன்னோட இக்கட்டான சூழ்நிலை மேல இந்த பைபிள் எடுத்து வாசிக்க மறக்காத. எதுவும் தகவல் தெரிஞ்சுச்சா லக்ஷ்மி? இல்லக்கா. ஆனா என் மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிருக்கு. அவர் மறுபடியும் வருவாருங்கிற நம்பிக்கை வந்திருக்குக்கா. கண்டிப்பாமா, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமா, உனக்கு கால் வந்த நம்பருக்கு நீ அடிச்சு பாத்தியா? ஆமாக்கா, ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லுது. அக்கா, போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த நான் மாலத்தி அப்பா மூலமா போலீஸ் கிட்ட பேச சொல்லியிருக்கேன். அவங்களும் ட்ரை பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆபத்துல உதவுற தெய்வம் நம்ம கூட தானே இருக்காரு. கண்டிப்பாக்கா. அக்கா, அதே நம்பர் தான். அவரை தான் இருக்கும். அப்ப எடுமா. ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சுக்கா. அக்கா, என்னவா இருக்கும்?